இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்ததுங்க. இது எல்லாமே பெண் நண்டு. சும்மா சைஸாக அவ்வளோ பெருசாக இருக்குங்க. சின்னதாக வேணாலும் இருக்குது. எப்பொழுதுமே பெண் நண்டு ஒரு தனி சுவை தாங்க. பெண் நண்டு மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மள்ட்ட ஆண் நண்டும் இருக்குது. எல்லா நண்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எல்லாமே ஆண் நண்டு. இது எல்லாமே அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சில்லுன்னு இருக்க இந்த சீசனுக்கு இந்த நண்டு அவ்வளோ இதமாக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க. ரொம்ப சின்னதாக வாங்கினீங்கன்னா முழுசாகவே கீறி பொரிச்சுக்கோங்க தோசைக்கல்லில் போட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாமே தூண்டில் மீன் தான். சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது 2 மஞ்சள் பாறைங்க. இது வலை மீனை விட எப்பொழுதும் தூண்டில் மீன் ஒரு தனி சுவை தாங்க. அடுத்தது எல்லாமே நாகப்பட்டினம் சங்கராங்க. சின்னதாக வேணாலும் இருக்குது, மீடியம் சைஸ் வேணாலும் இருக்குது, பெருசாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சின்னதோ மீடியம் சைஸோ வாங்கினீங்கன்னா அதை முழுசாகவே நீங்கள் குழம்புல போட்டுக்கலாம், பொரிச்சுக்கலாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலை வேணாம், சின்னதாக இருக்குல்ல, சின்ன மீனுக்கு தலை வேணாங்கண்ணா. இல்லைங்க, தலையை முழுசாக பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே மொறுன்னு அப்படியே அவ்வளோ சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்தது தேங்காய் பாறைங்க. இந்த தேங்காய் பாறை எல்லாமே தூண்டில் பாறை தான். வெள்ளைப்பாறைன்னு சொல்லுவாங்க. சும்மா சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் மாதிரியே இருக்கும். எனக்கு அன்றைக்கி ஒரு பொண்ணு சொன்னாங்க, உண்மையிலேயேம்மா சாப்பிடும் போது பிஸ்கட் மாதிரியே தான் இருந்தது அப்படின்னு. அந்த பொண்ணு வடுவூர்லேருந்து வருவாங்க என்கிட்ட மீன் வாங்குறதுக்கு.